இப்போ நான் இங்கே வச்சுருக்கிறது 10 dinar and 50 கிராம். ஸோ இந்த 10 டினாருக்கும் 50 கிராமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 டினாரோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்க்கணுன்னா 42.5 கிராம். 50 கிராம் வந்துட்டு எக்ஸாக்டாக 50 கிராமில் இருக்கும். அண்ட் ஆல்சோ அதோட ஷேப் பார்த்தீங்கன்னாக்கா 10 டினார் வந்து ஒரு வட்டமான ஷேப்பில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் இருக்கும் அழகாக. அண்ட் 50 கிராமோட கோல்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாசிக் டிசைனே இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் 2 டிசைனில் இருக்குது. ஒன்று பூகாமாஸ், இன்னொன்று வந்துட்டு டைஃபுக் ட்ராகன் டிசைன்லையும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 2 கோல்டை நீங்கள் சேமிப்பு பண்ணுறதுனால விலை பார்த்தீங்கன்னாக்கா 10 டினார் இன்னைக்குள்ள ப்ரைஸ் வந்துட்டு 29,000. ஓகே, ஸோ இந்த 29,000 10 டினார் நீங்கள் வாங்கி சேர்க்கணும்னு நினச்சாலும் முடியும். இல்லைனாக்கா உங்கள் கையில் 35,000 இருந்தால் நீங்கள் 50 கிராமே வாங்கிடலாம். ஓகே, ஸோ நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பப்ளிக் கோல்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும். நீங்கள் மினிமமாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, 100 வெளியிலேருந்து உங்கள் கோல்டு பர்ச்சேஸிங்கை நீங்கள் ஆரம்பிக்கலாம். சிக்கெட் நம்ம ஜடி புக்கெட்டுங்க. நீங்கள் நினைக்காதீங்க எப்படி நம்ம இந்த 10 டினார் 50 கிராம் நம்ம வாங்கி சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய காசு, நம்மளோட கோல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ரோ பண்ண வைக்க முடியும். எல்லாமே வந்துட்டு கன்சிஸ்டன்சி தான். டிசிப்ளினான சேவிங் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக உங்களால் இதை சேவிங் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு மேலும் விவரம் தெரியறதுக்கு பயோவில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு புலனம் பண்ணுங்கள்.